தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு 2026 நடைபெறும் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள இப்போதே பல்வேறு அரசியல் கட்சிகளும் தேர்தல் அரசியல் பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளனர். இதற்கிடையே சட்டசபை தேர்தல் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின், திமுக 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் நிச்சயம் வெல்லும் என தெரிவித்துள்ளார். மேலும் திமுக ஏற்கனவே தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி விட்டதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ளது. அடுத்த ஆண்டு 2026 மே மாதம்தான் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் இப்போதே தேர்தல் பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரப்படுத்தி விட்டன. தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டே அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகின்றன. இதற்கிடையே சட்டசபை தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கான வியூகம் தொடர்பாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் எப்போதும் மாதம் ஒரு முறையாவது தனது தொகுதியான குளத்தூருக்கு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். சட்டசபை கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில் குளத்தூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஏராளமான பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், தமிழக சட்டசபை தேர்தல் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அளித்த பதிலில், அடுத்த தேர்தலில் திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நிச்சயம் வெல்வோம் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அரசு மக்கள் வரி பணத்தை சூறையாடுவதாக பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனத்தை முன்வைத்து இருந்தது குறித்து கேள்விக்கு பதில் அளித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின், அவர்களுக்கு வேற வேலை இல்லை, அதனால் இப்படித்தான் பேசிக்கொண்டு இருப்பார் என்றும் பதில் அளித்தார். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறையும் நிலையில் 3வது குழந்தையை பெறும் குடும்பத்தினருக்கு சலுகைகள் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை திமுக சட்டமன்ற உறுப்பினர் பர்கூர் மதியழகன் சட்டசபையில் கோரிக்கை விடுத்தார். அதுபோல் ஊக்கத்தொகை அறிவிக்கும் திட்டம் தமிழக அரசுக்கு இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் அளித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின், மக்கள் தொகை சரிவால் அதற்கு அவசியம் ஏற்படலாம், அதே நேரம் 3வது குழந்தை என்பது கட்டாயம் இல்லை என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறினார். மேலும் திமுக சட்டசபை தேர்தலுக்கான பணிகளை எப்போது தீவிரப்படுத்தி விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலில் பலமுனை போட்டி இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தனது கூட்டணியை பலப்படுத்தி உள்ளது. மறுபுறம் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பாஜகவுடன் தனது கூட்டணியை உறுதி செய்துவிட்டது. மேலும் விஜயும் தனது தாவேக தலைமையில் புதிய கூட்டணியை அமைக்க முயன்று வருகிறார். இது தவிர சீமானின் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் அடுத்த ஆண்டு தேர்தலில் 4 முனை போட்டி உருவாகியுள்ளது. இதன் காரணமாகவே தேர்தல் பணிகளை இப்போதே அனைத்து அரசியல் கட்சிகளும் தொடங்கி உள்ளதாகவும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திராவிட கழகத்தின் தலைவர் தந்தை பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அறிஞர் அண்ணா 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி முதலாக 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 50 இடங்களில் வெற்றி பெற்று தமிழகத்தின் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது. 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 137 இடங்களில் வெற்றி பெற்று தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை வீழ்த்தி முதலாக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றியது. 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 184 இடங்களில் வெற்றி பெற்று தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. கலைஞர் கருணாநிதியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் எம்ஜிஆர் அதிமுக என்ற தனி கட்சி தொடங்கி சட்டமன்ற தேர்தலை சந்தித்ததால் தொடர்ந்து 3 முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆரின் அதிமுகவிடம் திமுக தோல்வியை தழுவியது. 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகும் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவினாலும் 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில்
12 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக 150 இடங்களில் வெற்றி பெற்று 3வது முறையாக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் 2 ஆண்டுகளில் திமுகவின் ஆட்சி 1991ஆம் ஆண்டு மத்திய அரசால் கலைக்கப்பட்டது. 1991இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 173 இடங்களில் வெற்றி பெற்று 4வது முறையாக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றியது. 2001இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 96 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்க 22 இடங்கள் குறைவாக பெற்றிருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 34 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவில் 5வது முறையாக ஆட்சியை கைப்பற்றிய திமுக 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. 2011 மற்றும் 2016ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தொடர்ந்து 2 முறை அதிமுகவிடம் தோல்வியை தழுவியது. 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா மறைவாலும் அக்கட்சியில் ஏற்பட்ட பிளவினாலும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவரும் தற்போதைய தமிழகத்தின் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக 133 இடங்களில் வெற்றி பெற்று 6வது முறையாக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றியது. இதுவரையில் தமிழகத்தில் திமுக 6 முறை ஆட்சி கைப்பற்றி உள்ள நிலையில் 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே அதிகபட்சமாக 184 இடங்களில் அமோகமாக வெற்றி பெற்றுள்ளது. இதுவரையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு முறை கூட திமுக 200 இடங்களில் வெற்றி பெறாத நிலையில் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளும் என்று தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ள கருத்து தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. அதே நேரத்தில் திமுக ஆட்சி அமைந்தாலும் அதிமுக ஆட்சி அமைந்தாலும் தமிழகத்தில் முதலாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கொள்கை அடிப்படையிலேயே கூட்டணி ஆட்சி அமைவது உறுதியாகிவிட்டது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.